ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா என்ஜி க்ளோ க்ரீம். அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். பட் உங்களுக்கு ஹைட்ரோக்வினாயினோ ட்ரெட்டினாயினோ ஒரு ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இல்லாத ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். இது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தான். அண்ட் இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெலஸ்மா இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ப்ரிஃபரபிளி ஃபார் ஃபீமேல் தான் போட்டிருக்காங்க. பட் ஈவன் மேல் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்கள் ஸ்கின்ல அங்கங்கே பிளெமிஷஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் வெப்சைட்ஸ்லையுமே கிடைக்கிது. ஈவன் அமேசானில் கூட கிடைக்கிது. இது 20 கிராம் உங்களுக்கு 235 ருபீஸ் வருது. அண்ட் 230லேருந்து 235க்குள்ளே ப்ரைஸ் வேரி ஆகி உங்களுக்கு ஒவ்வொரு சைட்லேயுமே வந்து கிடைக்கும். அதில் என்னென்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோஜிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அர்புட்டின் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளைகாலிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்பா அர்பிட்டின் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியாசினமைட் ஆட் பண்ணியிருக்காங்க. விட்டமின் இ ஆட் பண்ணியிருக்காங்க. அலோவேரா அண்ட் அலட்டனாயின் அண்ட் பைன் பாக் எக்ஸ்ட்ராக்ட் இது எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்காக நீங்கள் ஒரு க்ரீம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இப்போ நிறையா பேர் வந்து ஒரு சில க்ரீம்ஸ் எல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி நல்லா ரிசல்ட் வரலன்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்கின் லைட் மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணி அதோட எஃபெக்ட் இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் சேஃபான இன்க்ரீடியன்ட். ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சில ஆசிட்ஸ், அதாவது கிளைகாலிக் ஆசிடாக இருக்கட்டும், கோஜிக் ஆசிடாக இருக்கட்டும், நியாசினமைடாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் காலையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஐ மீன் நைட்டு தான் நீங்கள் இந்த க்ரீம் வந்து ப்ரிஃபரபிளி நீங்கள் யூஸ் பண்ணணும். டே டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ காலையில் நீங்கள் வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போடணும். அப்போ தான் உங்கள் ஸ்கின் வந்து அந்த க்ரீம் யூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டே வந்து கிடைக்கும். நிறைய பேர் நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேங்க, பட் எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. நீங்கள் நைட்டு வந்து ஒரு ஃபேஷியலே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வெயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான், சேம் கான்செப்ட் தான். நீங்கள் நைட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 15 டேஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 15 டேஸில் ரிசல்ட் வரும்னா நீங்கள் மறுநாள் காலையில் வெளியே போகும்போது கண்டிப்பாக ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் அஃபோர்டபுள் சன்ஸ்க்ரீன் எவ்வளவோ இருக்குது. நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்டினியூஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது வந்து செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து அங்கங்கே பிம்பிள்ஸ் வந்து மார்க் இருந்தால் கூட நீங்கள் அந்த பிம்பிள்ஸ் மார்க் அதை மட்டும் போகணுன்னா கூட அந்த மார்க் மேலே மட்டும் நீங்கள் போடலாம். இல்லை ஏதாவது ஒரு ஸ்கார்ஸ் பிளாக்காக அந்த மாதிரி வந்திருக்குனாலும் நீங்கள் போடலாம். இல்லை உங்கள் மவுதை சுற்றி வந்து பிக்மெண்டேஷன் இருக்குனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு மல்டிபர்பஸ் க்ரீமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் யூஸ் பண்ணும்போது அதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். அது ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கேப் கொடுக்கணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். பிகாஸ் நிறையா பேர் வந்து எனக்கு சொல்கிறது வந்து, க்ரீம் நீங்கள் சொல்கிறீங்க நான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ரிசல்ட் வராது. பட் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்கனால எல்லாமே நீங்கள் போடும்போது தான், ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் க்ரீம் போடுறீங்களா, கண்டிப்பாக போடுங்க. கூட வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எது வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2, 3 டைம் ரீஅப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வரும். உங்களுக்கு ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறத வந்து நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்குமே புதுசாக யூஸ் பண்ணும்போது பிம்பிள்ஸ் இதெல்லாம் வரும். பட் ஸ்கின்ல செட் ஆகிற வரைக்கும் அந்த ப்ராப்ளம்லாம் வரும். ஒரு 1 மந்த்தில் உங்கள் ஸ்கின்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் கிளியர் ஆகி ஸ்கின் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.